தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, நூலக உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நூலக உதவியாளர் வேலைவாய்ப்பு மட்டுமே இல்லாமல் இனிமேல் 11 விதமான வேலைவாய்ப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன யாருக்கெல்லாம் சூட்டபுளாக இருக்குது அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் நம்ம தெளிவாக பார்க்கலாம். இந்த ஜாப்போட சேலரியை பொறுத்த வரைக்கும் 85,500 வரைக்கும் உங்களுக்கு அதிகபட்ச சம்பளமாக மாதம் தருவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ அது நம்ம டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இந்த ஜாப்போட கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் வெறும் நீங்கள் 10ஆம் வகுப்புலேருந்து எனி டிகிரி நீங்கள் எது படிச்சினாலும் பிரச்சனையே வந்து கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் 10ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணிட்டாலே போதும், இந்த ஜாப்க்கு நீங்கள் எலிஜிபிள். இது ஒரு பெர்மனண்டான கவர்மெண்ட் ஜாப் அப்படின்றதால ஒன்ஸ் இந்த ஜாப்பில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டாலே போதும், நீங்கள் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் இந்த ஒர்க்கை உங்களால் பண்ணிக்க முடியும். நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி 4/3/2026 சாயந்தரம் 5 மணிக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும். நீங்கள் ஆன்லைனில் தான் அந்த ஜாப் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. நீங்கள் ப்ராப்பராக எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற ஷார்ட் டெமோ வீடியோவும் இந்த வீடியோக்குள்ள நான் ஷோ பண்ணியிருக்கேன். தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் சரி பெண்களும் சரி இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த வேலை கிடைப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முடிஞ்சளவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். அண்ட் இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட். இதெல்லாம் நீங்கள் என்ன ஜாப்க்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அது பக்கத்தில் இருக்கக்கூடிய கிளிக் ஹியர் டு அப்ளை அப்படின்றதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஜாப் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குது, நீங்கள் அப்ளை பண்ண தயாராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க்கு, உங்களுக்கான அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்கு, அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் இது எல்லாமே தனித்தனியாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுத்துருப்பேன். ஸோ உங்களுக்கு எந்த லிங்க் தேவைப்படுதோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி நீங்கள் உடனுக்குடனே அப்டேட் தெரிஞ்சுக்கணும், நீங்களும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணணும். அதற்கு நம்ம சேனல் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான சேனலாக இருக்குதுன்னு நினச்சால் மட்டும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் சிம் லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படி ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்சளவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 11 விதமான வேலைவாய்ப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன மாதிரி வேலைவாய்ப்புகள் அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்துடலாம். 11th பிளேஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டெனோகிராஃபர் கிரேடு 2க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாமே ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிற ஜாப். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இதில் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு சீனியர் சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபோட்டோகிராஃபருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு மெடிக்கல் ரெக்கார்ட் டெக்னீஷியன் கொடுத்துருக்காங்க. இதுவுமே ஒரு சூப்பரான ஒரு ஜாப் தான். அதுக்கப்புறம் லைப்ரரி அசிஸ்டண்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டண்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஹாஸ்பிட்டல் அசிஸ்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, பஞ்சகர்மான்னு சொல்லுவாங்களே அதுக்கும் ஹாஸ்பிட்டல் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இஇஜி டெக்னீஷியன் கொடுத்துருக்காங்க. பார்பருக்கும் கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் இன்ஸ்ட்ரக்டருக்கும் கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்திங்கன்னா பஞ்சகர்மாவில் வந்து வரும். ஓகேவா, ஸோ மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா 11 விதமான வேலைவாய்ப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு வேலைவாய்ப்புகளுக்கும் என்ன மாதிரி குவாலிஃபிகேஷன் தேவை அப்படின்றத வந்து இப்போ நம்ம வந்து பார்த்துடலாம். இப்போ நீங்கள் பார்பர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா வெறும் நீங்கள் எஸ்எஸ்எல்சி நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். 2 வருடம் எக்ஸ்பீரியன்ஸோடு இருக்கீங்க அப்படின்னா அந்த ஜாப்புக்கு உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஹாஸ்பிட்டல் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா 10th 12th வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டண்ட்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும். 6 மாதங்கள் கம்ப்யூட்டர் கோர்ஸ் பண்ண ட்ரைனிங்கும் உங்கள்கிட்ட வந்து இருக்கணும். உங்களுக்கு டைப் ரைட்டிங்கும் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக டைப் பண்ணவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு மெடிக்கல் ரெக்கார்ட் டெக்னீஷியனுக்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்னா இதற்கு நீங்கள் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. அதே நேரத்தில் மெடிக்கல் ரெக்கார்ட் டெக்னீஷியன் கோர்சஸ் வந்து நீங்கள் ட்ரைனிங் சென்டரில் நீங்கள் படித்தாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து வேறு எதுவும் நீங்கள் கவர்மெண்ட் சென்டரில் படித்தாலும் சரி, அந்த கோர்சஸும் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அசிஸ்டன்ட் இன்ஸ்ட்ரக்டருக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 10th 12th வந்து நீங்கள் 10th அல்லது 12th வந்து நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். ஸ்டீனோகிராஃபர் கிரேடு 2க்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டிகிரி படிச்சிருக்கணும். அதே நேரத்தில் உங்களுக்கு டிரான்ஸ்கிரிப்டும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ ஸ்டீனோகிராஃபரை பொறுத்த வரைக்கும் டைப் ரைட்டிங் ரிலேட்டடாக வந்து இருக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்கிரிப்டும் கேட்டிருக்காங்க. ஸோ டிரான்ஸ்கிரிப்ட்க்கு எவ்வளோ நேரத்தில் எப்படி நீங்கள் பண்ணணும் அப்படின்ற விஷயங்களும் இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் ஃபோட்டோகிராஃபருக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 12th கம்பல்சரி நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். இன்கேஸ் நீங்கள் 10th முடித்து நீங்கள் டிப்ளமா பண்ணியிருக்கீங்க ஃபோட்டோகிராஃபியில், இல்லை சினிமோட்டோகிராஃபி நீங்கள் பண்ணியிருந்தாலும் சரி இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் ஆர்டிஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் எஸ்எஸ்எல்சி அதாவது 12th நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் 10th முடிச்சு கூட நீங்கள் டிப்ளமாவில் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நீங்கள் பண்ணியிருந்தால் கூட உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் லைப்ரரி அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மாஸ்டர் டிகிரி வந்து லைப்ரரி இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் ரிலேட்டடாக வந்து நீங்கள் படிச்சிருக்கணும். இஇஜிக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா டிப்ளமோவில் கிளினிக்கல் நியூரோ சைக்காலஜி டெக்னாலஜி ரிலேட்டடாக படிச்சிருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் பிஎஸ்சியில் நீங்கள் ஃபிசிக்ஸ் ஆர் எலக்ட்ரானிக்ஸ் ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்து நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த இஇஜி டெக்னீஷியன் ஜாப்புக்கு எலிஜிபிள்.
ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சீனியர் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் கிளாஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி நீங்கள் வந்து வச்சுருக்கணும். அதே நேரத்தில் உங்களுக்கு லைஃப் சயின்ஸ் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட்டில் வந்து அதற்கு ஈக்குவலான டிகிரி வந்து நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் சீனியர் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் ஜாப்புக்கு அப்ளை பண்ண முடியும். இப்போ இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு ஜாப்பை வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து லைப்ரரி அசிஸ்டன்ட்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா இந்த இடத்துல கிளிக் டு அப்ளை அப்படின்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த போர்ட்டலுக்குள்ளே வரும். இந்த போர்ட்டலில் தான் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் மிஸ்டரா மிஸ்ஸஸா, அதை ஆண்களாக இருந்தால் மிஸ்டர், பெண்களாக இருந்தால் மிஸ்ஸஸ் வந்து போட்டுக்கோங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம், அதுக்கப்புறம் நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்களோ அந்த கேட்டகரியை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பிடபிள்யூபிடியில் வர்றீங்க அப்படின்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லை அப்படின்னா நோ அப்படின்னு கொடுத்துக்கோங்க. சர்வீஸ் ஸ்டேட்டஸ் வந்து கேட்பாங்க. நீங்கள் எக்ஸ் சர்வீஸ்மேன் அது மாதிரி வந்தீங்க அப்படின்னா அதில் கொடுங்க. அப்படி இல்லைனா நீங்கள் எதுவுமே நீங்கள் பண்ண வேணாம். டேட்டு மந்த் இயர் இருக்க மாதிரி உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை வந்து கொடுத்துக்கோங்க. 4 மார்ச் 2026 இந்த மாதம் இந்த தேதிக்குள்ளே இந்த வருடத்துக்குள்ளே உங்களுக்கு என்ன வயதோ அந்த வயதை வந்து நீங்கள் கொடுத்துட்டு உங்களோட இமெயில் ஐடியை வந்து இதில் கொடுத்துட்டு வெரிஃபை இமெயில் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களோட இமெயிலுக்கு வந்து ஒரு லிங்க் போகும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த இமெயிலை வந்து வெரிஃபை வந்து பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட மொபைல் நம்பர் கொடுங்க. அந்த வெரிஃபை நம்பர் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு லிங்க் வரும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்கள் மொபைலையும் நீங்கள் வந்து வெரிஃபை வந்து பண்ணிக்கோங்க. இதில் கொடுத்துருக்கூடிய கேப்சாவை ப்ராப்பராக அந்த பாக்ஸ்குள்ளே நீங்கள் டைப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் டிக் மார்க் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும். இதை நீங்கள் ஈஸியாக ரிஜிஸ்டர் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். எகைன் பேக் டு ஹோம் அப்படின்றத வந்து கொடுங்க. இந்த இடத்துல நீங்கள் கொடுத்த ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் இருக்கு இல்லையா, அந்த மொபைல் நம்பர் இதில் போட்டுட்டு இந்த கேப்சாவை ப்ராப்பராக அந்த பாக்ஸ்குள்ளே போட்டுட்டு சென்ட் ஓடிபி அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி லாகின் ரிஜிஸ்ட்ரேஷன் வரும். ஸோ அந்த ரிஜிஸ்ட்ரேஷனை கிளிக் பண்ணி இந்த ஜாப்க்கு உங்களால் ஈஸியாகவே அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃபீஸ் இருப்பதாக வந்து சொல்லியிருக்காங்க. அன்ரிசர்வ்டு ஓபிசி இடபிள்யூஎஸ் கேண்டிடேட் எல்லாமே கேட்டகரி பியில் வரதுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 1180 பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஃபீஸாக நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சி எஸ்டி ஆகியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 885 ரூபா வந்து கேட்டகரி பியில் வர ஜாப்ஸ்க்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். கேட்டகரி சியில் வர ஜாப்ஸுக்கு 590 பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஜாப்க்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி மேலே நம்ம பார்த்துருவோம். இதில் பார்த்தால் உங்களுக்கே தெரியும் 27, 30 ஆல்மோஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா 35 வயது வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட்டு. ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி கேட்டகரினா எக்ஸ்ட்ரா ஒரு 5 வருடம் கொடுத்துருக்காங்க. ஓபிசிக்கு 3 வருடம் கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூபிடிக்கு 10 வருடம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பிடபிள்யூபிடிலேயே ஓபிசிக்கு 13 வருடமும் பிடபிள்யூபிடிலேயே எஸ்சி எஸ்டிக்கு 15 வருடம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனில் வந்து உங்களுக்கு எப்போ வந்து எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நடக்கும், உங்களுடைய அட்மிட் கார்டு இஷ்யூ வந்து எப்போ நடக்கும், அப்புறம் ரிசல்ட் வந்து எப்போ, அப்புறம் வந்து உங்களோட அப்ளிகேஷன்லாம் வந்து எப்போ வந்து ப்ரொஃபஷனலெலாம் வந்து கேட்பாங்க இல்லையா, அதாவது ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி அது. நெக்ஸ்ட்டு உங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் எண்டு டேட் எப்போ, ஃபர்ஸ்ட் டேட் எப்போ, அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் எப்போ ரிலீஸ் ஆனிச்சு அப்படின்ற ஃபுல் டெஸ்ட்டுமே ஃபுல் டீட்டெயில்ஸுமே டேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட நோட்டிஃபிகேஷன்லேயே 5th பேஜில் வந்து கிடைக்கும். ஸோ 5th பேஜை ஒன் டைம் நீங்கள் செக் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த ஜாப்பை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். இனிமேல் உங்களுக்கு எதுவும் புரியல அப்படின்னா இந்த ஜாப்போட லாஸ்ட் டேட் முடிகிறதுக்கு முன்னாடியே ப்ராப்பராக கமெண்ட் பண்ணுங்கள்.